ரெண்டு ஒரு புதிய ஒரு உணவை நாங்கள் தயாரிக்க இருக்கிறோம். உண்மையாக இது நார்மலா நாங்கள் ஊர்ல கொத்துரட்டி சாப்பிட்டு இருக்கோம். அந்த வித்தியாசமான முறையில நாங்கள் இத செய்ய போகிறோம். இன்றைக்கு இன்றைய நாள்ல கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. என்னோட செஃப் என்னுடைய ஃப்ரெண்ட் தான், என்னுடைய ஃப்ரெண்ட் தவராஜ் அவர்கள். அவர் பழைய மெம்பரா இருப்பார் நினைக்கிறேன், நராமனை தெரிஞ்சிருக்கும் என்றுதான் நினைக்கிறேன். உண்மையாக அவருடைய இந்த அடிப்படையில் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை கொண்டு செல்ல இருக்கிறோம். உண்மையாக இன்றைக்கு ஒளிர் வழங்கும் 89வது நிகழ்ச்சி, அதாவது சுவை அமுதை நாங்கள் வழங்க இருக்கிறோம். அதாவது ரோபோ அந்த நிகழ்ச்சியை நாங்கள் வழங்க இருக்கிறோம். அந்த நிகழ்ச்சியில உண்மையாக எங்களுக்கு இந்த நிகழ்ச்சியை தளம் முழுக்க கொண்டு சென்று இந்த பாரெங்கும் இதை அறிமுகப்படுத்தும் அண்ணன் நராமோகன் அண்ணா அவர்களுக்கும் அதோட துணைவியாருக்கும் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த ஒரு நல்ல ஒரு மாலை வேளையில உண்மையாக நாங்கள் ஒரு சமையல் நிகழ்ச்சியை நாங்கள் இந்த இடத்துல அறிமுகப்பட்டு நாங்கள் அனுபவித்ததை, நாங்கள் சாப்பிட்டதை, அதாவது எங்களை ஊர்ல நாங்கள் எப்படி சாப்பிடுவோமோ அதே மாதிரி நாங்கள் செய்வதை, நாங்கள் அனுபவித்ததை எங்கள் நேயர்களுக்கும் எங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கும் எல்லோருக்கும் நாங்கள் சொல்ல இருக்கின்றோம். உண்மையாக நாங்கள் இது ஒரு விளையாட்டு நிகழ்ச்சியாக நான் இல்லை. இது நாங்கள் எப்படி நாங்கள் இந்த சமையலை நாங்கள் அனுபவித்தோமோ, நாங்கள் எப்படி நாங்கள் சாப்பிடுறதுக்கு எங்கள் சொந்தமா நாங்கள் என்னென்ன செய்து நாங்கள் சாப்பிடுவோமோ அதை நாங்கள் இந்த நிகழ்ச்சியில நாங்கள் சொல்ல இருக்கிறோம். உண்மையாக இன்றைக்கு ரோபோ பத்திர ஒரு புது ஸ்டைல எங்கள் அண்ணன் சோராசா அவர்கள், அதாவது ஃப்ரெண்ட் தான் அவர் இருக்கிறார். எங்களுக்கு இந்த நிகழ்ச்சியை அழகாக வடிவமைத்து தர இருக்கிறார். இப்பொழுது அவர் உங்களுக்கு 2 வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லுவார். இந்த ரோபோட் பத்து எப்படியான முறையில நாங்கள் செய்ய போகிறோம் என்பதை. கொத்துரட்டி என்றால் சிலோன்ல சரியான ஒரு ஃபேமஸான சாப்பாடு. இதுவரைக்கும் நான் அதை மெயின் மீலா சாப்பிட்டதில்லை, ஆனால் டேஸ்டுக்கு மாத்திரம் சாப்பிட்டுருக்கிறேன். அதை எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா செய்யணும்னு விருப்பம். இது இன்றைக்கு நேற்று இல்லை, கனகாலம் கனவு. ஆனா இப்பதான் அதுக்கு நிறைவு வருது. எல்லாம் சேம் ரெசிபி தான். ஸ்ரீலங்கால நீங்க எப்படி சாப்பிட்டீங்களோ அதே டேஸ்ட் இருக்கும். ஆனா கொத்துற முறை வித்தியாசம். ஃப்ரை பேன்லாம் செய்ய போறோம். நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மறுபடி சிறுவர் கொண்டு வேலையை முடித்துக்கொண்டு உங்களுக்கு அதை நாங்கள் வழங்கப்படுத்துறோம். நன்றி 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 சார்களே. உண்மையாக நாங்கள் பார்க்க இருந்தால் இதுல நல்ல நல்ல எங்களுக்கு உடம்புக்கு தேவையான சத்து. கொத்து என்றால் ஸ்ரீலங்கா தான். உண்மையாக எல்லோருக்கும் தெரியும். கொத்து என்றால் ஸ்ரீலங்கா தான். எல்லாரும் கொத்துரட்டி என்றாலே எல்லா இனத்தவருக்கும் தெரியும். இது ஸ்ரீலங்கன் உணவு. அந்த உணவை நாங்கள் ஒரு வித்தியாசமான முறையில் இந்த இடத்துல ரோபோட் முறையில நாங்கள் அறிமுகப்படுத்துவோம். இதை நீங்கள் சாப்பிட்டு ருசித்து பார்க்கலாம். உங்களுக்கு நேரம் இருந்தால் அதுக்கேற்ற வழிமுறைகளை நாங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு. இப்பொழுது இதை பற்றி கடைசி அவர்கள் உங்களுக்கு வழங்கப்படுத்துவார். வணக்கம் பாமுகம். இன்னும் மழை போல ஒரு உணவோடு நாங்கள் வந்திருக்கின்றோம். பத்தன்னு சொன்னால் இன்னைக்கு இங்க இருக்கிற பிள்ளைகளுக்கு கூட தெரியும் அது எப்படி அது அவ்வளவு தூரம் அது ஃபேமஸ் ஆனதுதான் தெரியல. கிட்டத்தட்ட 90ஆம் ஆண்டு கால பகுதியில பார்த்தேன்னு சொன்னா நாங்கள் எங்களோட பாடசாலை காலங்கள் அப்ப வீட்டுல இருந்து கடைக்கு பாடசாலை போற நேரத்துக்குள்ளேயே காலமா தெரியாது. பின்னர் வெறமான்னு சொன்னா எங்க பாதலம் கட சத்தம் கேட்கும். அப்போ அந்த 90ஆம் ஆண்டு கால பகுதியில சரியான ஃபேமஸா இருந்தது இந்த கொத்துரட்டி. உண்மையை பார்க்க போனால் இன்றைக்கு எங்கள நாட்டவர்கள் தமிழர்கள் மாத்திரம் இல்லாம இந்த நாட்டை பொறுத்தவரை எல்லா இனத்தவராலும் எல்லா நிலத்தவராலும் விரும்பி உண்ணப்படுற ஒரு உணவாக இன்றைக்கு கொத்துரட்டி இருக்குது. அதுக்கு நாங்கள் பெரிய சந்தோஷமாக இருக்கணும். ஏன்னு சொன்னோம்னா அது தாயகம் எங்களுடைய நாடுதான். அது மட்டக்களப்புல 1970ஆம் ஆண்டு இந்த உணவு அறிமுகப்படுத்தப்பட்டது. அந்த கால பகுதியில இது ஒரு ஃபேமஸான உணவாக அங்க அறிமுகப்படுத்த இல்லை. 70ஆம் ஆண்டு கால பகுதினா தெரியும். அந்த நேரம் மாவுக்கே கஷ்டப்படுற காலம். ஸ்ரீமாவியல் ஆட்சி காலத்துல உணவுகள் தட்டுப்பாடு எப்படி இருந்தாங்க எல்லாருக்கும் தெரியும். அப்ப அங்கே சுடப்பட்ட ரொட்டிகள் மீதமாக இருந்தது.
அந்த மீதமாக இருந்த ரொட்டிகளை எறிந்து விடக் கூடாது என்பதற்காகத்தான் அதை ஏதாவது ஒரு வகையில பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி அந்த மீதியாக விஞ்சப்பட்ட அந்த ரொட்டிகளை வெட்டி கிடைக்கப்பட்ட கறிகள் அவை எல்லாத்தையும் கொண்டு அதை ஒரு ஒரு வகையில உணவாக எடுத்து அதை பரிமாறினார்கள். அப்ப அது அங்க ரொட்டியாக இல்லை, புதிதாக உணவாக இருந்தது. அதற்கு ஒரு பேர் ஒன்றும் வைத்தே ஆக வேண்டும். அந்த வகையில கொத்து ரொட்டி என்று வைத்தார்கள். ஏனென்று சொன்னால் அது கொத்தியோ அல்லது வெட்டியோ செய்யப்பட்டதால கொத்து ரொட்டி என்று பேர் வைத்தார்கள். இது 70ஆம் ஆண்டு கால பகுதியில. அதற்கு பின்னரான கிட்டத்தட்ட 80ஆம் ஆண்டு ஆரம்ப பகுதியில இலங்கையில ஆரம்பப்படுத்தினதாக இருந்தாலும் கூட அதன் பிற்பகுதியில இந்தியாவினுடைய சென்னை மாநகரத்துல கரையோர பகுதிகள்ல தான் அங்க புதிதாக தொடங்கப்படுகின்றது. எவ்வாறு என்றால் இலங்கையில எங்களுடைய தாயகத்திலிருந்து இந்தியாவை நோக்கி சென்ற எங்களுடைய தொழிலாளர்கள் இங்க ஃபேமஸா இருக்குது. அப்ப அதை கொண்டு நாங்களும் அங்க கொண்டே ஏதாவது ஒரு தொழில தொடங்கலாம்ன்றதுக்காக இந்தியாவில கரையோர பகுதிகள்ல தொடங்குறார்கள். அப்பொழுது அங்கேயும் அது ஃபேமஸ் ஆகி அதன் பிறகு 90ஆம் ஆண்டு 80லேருந்து 90ஆம் ஆண்டு கால பகுதியில கேரளா வேறு வேறு இடங்களுக்கும் போகுது. அப்ப நான் அந்த காலத்திலே எங்களுக்கு தெரியாம நாங்க எங்களுக்கு விருப்பமா இருந்தது. ஆனா வரலாறுகள் தெரியாது. இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி நாங்க கொண்டுறோம் பாக்கிறோம். அது எங்களுக்கு தாயகமாக கொண்டு உணவென்று சொல்றதுல பெருமையாக இருக்கின்றது. அது ஆரோக்கியத்தன்மை எவ்வளவு தூரம் இருக்குன்றதை விட ஒரு சுவையான உணவை நாங்க உட்கொள்வதற்கு இது ஒரு எங்களுக்கு விருப்பம் போலவே நாங்கள் உரங்களை கூட்டி குறைத்து எங்களுக்கு என்ன சேர்த்து கொள்ள கொண்டுவோம் எல்லாம் நாங்கள் செய்யலாம். கொத்தொண்டியை பற்றி எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய தேவையில்லை. எங்களுடைய நாட்டுல பிறந்தவர்களுக்கு பெரும்பாலானவர்களுக்கு தெரியும். என் பிள்ளைகள் கூட இன்றைக்கு செய்யக்கூடிய முறையில தான் இந்த கொத்தொண்டி இருக்கிறது. நாங்கள் இலங்கையில ஆரம்பிக்கையில ரொட்டிகளை வெட்டி செய்யப்பட்ட கொத்து ரொட்டி இந்த பரோட்டாக்கள் இந்தியாவிலே தான் அந்த பரோட்டாக்களை செய்து அதுல செய்யறதுக்கு ஆரம்பித்தார்கள். ஆனால் இன்று நாங்கள் இந்த லண்டன் நகரை பொறுத்தளவுல ஒரு இந்திய நாட்டு சமையல்காரர்களால செய்யப்படுகின்ற உணவுக்கும் இலங்கை நாட்டவர்களால் செய்யப்படுகிற உணவுக்கும் வித்தியாசம் இருந்தது. அது வாங்கி சோல் கேக்ல ஏன் இந்த வித்தியாசம் வந்து பார்க்கல உண்மையாகவே இலங்கை நாட்டவர்களுடைய சமையல்ல இருந்து வெப்ப கொத்தவட்டி சுவையாக இருந்தது. அது இன்றைக்கு நான் ஆராயும் பொழுதுதான் அது எங்களுக்கே உரிய உணவு வழியாக அந்த கைப்பற்றுவமும் சுவையும் இந்த இருக்கின்றது என்றது மிக சந்தோஷமான ஒரு விஷயமாக இருந்தது. சொல்லிக்கொண்டே போகலாம். முக்கியமாக இது ஆரோக்கியம் என்று சொன்னால் பெருமளவுக்கு சொல்ற அளவுக்கு இல்ல. நாங்க புரோட்டீன் சேவ் என்று சொன்னா அதுக்கு நாங்கள் வகைகளை பயன்படுத்திக் கொள்வோம். மாப்பொருள் கூடுதலாக இருக்கின்றது. நிச்சயமாக அதிக அளவில நாங்க சாப்பிடாமல் இருந்துட்டு சுவைக்காக எடுத்துக்கொள்றது நல்லாக இருக்கும்ன்றதான் என்னுடைய கருத்தாக இருப்பது. அதுல இது நான் இப்ப சொல்லிக் கொண்டிருப்பது கொத்து ரொட்டி மாத்திரம்தான். ஆனால் எனக்கு இந்த ரோபோட் கொத்தண்டா என்னன்னு தெரியாது. அந்த ஒரு பேரோட வந்து நிற்கிறான். என்ன நடக்குது, எப்படி அது வரப்போகுது, அது சாப்பிடா போறதுதான் அது என்னன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச போகின்றது. உங்களை போலதான் நானும் இருந்து பார்ப்போம் செய்து தர போறேன்னு சொல்லி அது போல நானும் நன்றி நன்றி நன்றி. அழகாக கணேசனி அவர்கள் கொத்தொட்டியை பற்றி சொன்னார். உண்மையாக ரோபோக்கத்து என்றால் என்னன்றது சொல்லுவார். இப்ப உண்மையாக ஒளிர் வழங்கும் 89 காலத்தை இப்பொழுது சுவை அமுது மூலம் ரோபோக்கத்தை நாங்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். இது உண்மையாக ஒரு ரோபோக்கத்தை நீங்கள் இதை சாப்பிட்டு பார்த்தால் அவர் எனக்கு சொல்லும் பொழுதே அதன் டேஸ்ட் நல்லா இருக்கும் தான் நினைக்கின்றேன். அதை பற்றி இன்னும் கொஞ்சம் விளக்கம் உங்களுக்கு தவராசா அவர்கள் உங்களுக்கு தருவார். ரோபோக்கத்துன்னு சொன்னால் என்னன்னு சொன்னால் நான் கன்னடத்துல பார்த்துருக்கிறேன். கொத்துரொட்டி கடையில ஆர்டர் பண்ணி சாப்பிடுவாங்க, ஆனா ஃபினிஷ் பண்ண மாட்டாங்க. காரணம் அது கடைசி நேரம் அந்த டேஸ்ட் வித்தியாசமா வந்தது. அந்த முதல் டேஸ்ட் கடைசி நேரம் இருக்காது. இப்பொழுது நீங்க என்ன வெட்டுறீங்க? நாளை பொழுது லீட் பண்ணி சொல்ல போறேன். அப்பொழுது இதை நாங்க வித்தியாச முறையில செய்தோம் என்று சொன்னால் எங்களுக்கு எம்டி பிளேட்டா வர பிசினஸ் படிக்கிட்டேன்னா ஒரு பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுத்தால் அந்த சாப்பாடு எங்களுக்கு முடியும். அதை கடைசி வரையும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுற வரைக்கும் கடைசி வரைக்கும் அந்த டேஸ்ட் இருக்கணும் பண்ணதுக்காண்டி தான் இந்த சிஸ்டத்துல நான் செய்கிறேன். இப்ப நீங்க ஒரு எங்கேயாவது போய் ஒரு பிரியாணியோட பண்ணி சாப்பிட்டீங்கன்னு சொன்னா அந்த பிரியாணி உங்களுக்கு அந்த பிரியாணி டேஸ்ட் கடைசி வரைக்கும் இருக்கு. அதே மாதிரி அதை ஃபினிஷ் பண்ணுவீங்க. ஆனா கொத்துரட்டி நான்
பார்த்திருக்கிறேன் அநேக கடைகள்ல ஒரு 50% 60% தான் சாப்பிடுது, மிச்சம் கொண்டே கொட்டுறார்கள். அப்ப அதை எனக்கு நடுகளும் யோசிக்கிறேன், ஏன் இப்படி செய்கிறார்கள் என்ற ஒரு கேள்விக்குறி நடுகள் எனக்கு இருக்கிறது. அது காரணமும் அதுக்கு இருக்கிறது என்னன்னு சொன்னால் எல்லாரும் ஒரே மாதிரி செய்ய மாட்டார்கள். சில இடத்துல கொமெஞ்சி வரும், சில இடத்துல கிரன்ச்சியா இருக்கும், சில இடத்துல சிலது வடிவ குக் பண்ணாமல் இருக்கும். அதான் ரீசன். ஆனா இது வந்து எல்லாரும் ஈஸியா செய்யலாம், ஒரே ரெசிபி ஒரே மெத்தட், திருப்பி திருப்பி அதே மாதிரி செய்யலாம். இதை நாங்க காட்டினா உங்களுக்கு குடிவிட்ட இருந்து சிம்பிளா பிள்ளைகளுக்கு செய்து கொடுக்கலாம். முறைக்கு உங்களுக்கு ரெசிபி காட்டக்கூடாது என்றாலும் நாங்கள் எங்க இதால உங்களுக்கு தெரியப்படுத்துறோம். அதிலே நீங்கள் பழகி கொண்டால் உங்களுக்கு ஈஸியா இருக்கு. அதுக்காண்டி தான் நான் இதை அறிமுகப்படுத்துறேன். ஏன்னா ஃபியூச்சர்ல எங்கண்ட ஜெனரேஷன் முடிஞ்சா போல இங்கே வாழும் பிள்ளைகள் எங்கண்ட சாப்பாட்டை கடைசி வரையும் கொண்டு போகணுன்றதுக்காண்டி இதை நான் அறிமுகமாக்குறேன். அதுக்குதான் அந்த ரோபோ ஒண்டர் இதை வைக்கிறேன் என்று சொன்னா ஃபியூச்சர்ல இப்ப நீங்கள் டெஸ்கோ சென்சரி எல்லாம் போய் பாருங்க, செல்ஃப் சர்வீஸ் வந்துட்டு சில இடத்துல பாருங்க ரோபோ சர்வ் பண்ணுது, சில இடத்துல பாருங்க ரோபோ ஃபில்லிங் செய்யுது. அதே மாதிரி எங்கண்ட பிள்ளைகள் வந்து சிம்பிளா செய்து சாப்பிடலாம் என்றதுக்காண்டி நான் இது அறிமுகமாக்குறேன் எங்கண்ட ஜெனரேஷனுக்காண்டி. நன்றி நன்றி. உண்மையாக தவரசா அவர்கள் அழகாக ரோபோ கொத்து என்றால் என்னன்றதை உண்மையாக நாங்கள் ரோபோவை என்னத்துக்காக பயன்படுத்துகிறோம்? நேரங்களை மிச்சப்படுத்துவதற்காகவும் நேரத்தை சேவ் பண்றதுக்காகவும் பயன்படுத்துகிறோம். அப்ப அந்த அந்த கருப்பொருளை மையமா வைத்துத்தான் இவர்களுடைய ஆலோசனையில் இந்த ரோபோ கொத்தை உருவாக்கிட்டார். என்னன்னா வருங்காலத்து எங்களோட இளம் சமுதாயம் நேரத்தை மிச்சம் பிடித்து தங்களுடைய உணவை சத்தான ஒரு உணவை அவர்கள் சாப்பிட வேணும் என்பதற்காக நல்ல ஒரு பெயரை வைத்து அவர் இந்த ரோபோக்கத்தை உருவாக்கினார். ரொம்ப எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. நேரத்தை மிச்சம் பிடிப்பதற்காக இளங்கால சமுதாயத்தினர் இப்படி ஒரு கொத்தை ஈஸியாகவும் இலகுவாகவும் சமைக்கக்கூடியதாக இருக்கும் என்றதை எனக்கு அறிய முடியாது. உண்மையாக இந்த கொத்தை அவர் அடியாய் பொழுது செய்கிறார். தூளை போட்டு இந்த இதை மிக்ஸ் பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த அதாவது மட்டன் கறியை வைக்கின்றார். அதாவது சீக்கிரம், ஆனால் அழகை பாருங்கள், அது இந்த கலரை பாருங்கள் எப்படி இருக்கின்றது என்று. உண்மையாக இதை பார்த்த உடனே எங்களுக்கு வாய் ஊறுகிறது போல இருக்கிறது. பரவாயில்லை என்றாலும் இந்த கறியை அவர் எங்கு அழைத்து கொண்டு வந்தாரோ எனக்கு தெரியவில்லை. ஆனால் அழகாக வைக்கின்றார். உண்மையாக அவர் என்னோட நண்பராக இருந்தாலும் பழைய அண்ணன் நடாமோகனுடைய பழைய ஒரு ஃபேனாகவும் இருக்கின்றார். அவரோட சேர்ந்து ஆரம்ப காலங்கள்ல அவரோட சேர்ந்து பயணித்த ஒரு ஆளுமாக இருக்கிறார். அண்ணன் அவற்றை முகத்தை பார்த்தால் அவரை பற்றி தெரிந்திருக்கும். உண்மையாக நல்ல இந்த கொத்தை நாங்கள் பாருங்கள், என்ன ஒரு அழகான ஒரு கறி ஒன்று வைக்கிறார். இப்படி நீங்க பார்த்திருக்க மாட்டீங்கள். ரோபோ கொத்துன்றதை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தினேன். டைம் சேவ் பண்றது, இது எதிர்கால சந்ததிகள் நேரத்தை சேவ் பண்றதுக்காக உண்மையாக நாங்கள் ரோபோக்களை ஏன் உருவாக்கியிருக்கோம் இந்த நாட்டிலே? நேரங்களை சேவ் பண்ணி இவரோட வேலைகளை இலகுவாக செய்வதற்காக. இலகுவாக செய்யும் பொழுது டைம் சேவ் பண்ணப்படும். அதே போல இவர் இந்த ரோபோ கொத்தை கண்டுபிடித்திருக்கிறார். உண்மையாக இந்த ரோபோ கொத்து எதிர்கால சந்ததிகளுக்கு ஒரு பிரயோசனமாக அமைக்கும். இப்பொழுது இவர் கபேஜை அழகாக விட்டுகிறார். பாருங்கள், இந்த ரோபோ கொத்துக்காக கபேஜை யூஸ் பண்ணுகிறார். ஏன் நீங்க இந்த கபேஜை யூஸ் பண்ணுறது ஒரு ஆசை வருது? ஓல்டு ரெசிபியில, ஸ்ரீலங்கன் ரெசிபியில கோவா, ஒனியன், லீட்ஸ், மாலு மெரிசன் சொல்ற கறி மிளகாய் அவ்வளவும் சேர்த்துக் கொள்ளப்பட்டது. அதை தாண்டி நான் அழகான உலகத்தை எங்களுக்கு யூஸ் பண்றது, கடை யூஸ் பண்ணவர்கள் அதனால் வெட்ட நிறத்தை பார்த்தாலே உண்மையான ஒரு செட் போலவே இருக்கின்றது. அது மட்டுமல்ல, உங்களுக்கு தெரியும் நாங்கள் இருந்த இடம் தெளிப்படை. எங்களுடைய பழைய ஞாபகங்கள் வருது. கொத்துரட்டின்னா எங்களுக்கு பழைய ஞாபகங்கள் வருது. நாங்கள் 2000 ஸ்டைல ஸ்கவுட்ஸ்ல இருந்திருக்கோம். அப்பொழுது நாங்கள் செய்த அந்த கொத்துரட்டி எப்படி சாப்பிட்டு நாங்கள் ஒரு சுகாதாரியமான ஒரு கதை ஒன்று இருக்கின்றது.
அதாவது இந்த கவுன்சிலர் தெரியும் உங்களுக்கு அந்த காசு வீட்டுல வீடு வழியா வேலை செய்து கொண்டு காசு சேர்க்கறதுக்காக எங்களுக்கு ஒரு காசு மாதிரி தருவாங்க. வீட்டுல நாங்க போய் செய்து கொடுத்து அவர்கள் ஒரு சின்ன வேலையை செய்தால் அவர்களை அந்த வேலைக்கு 5 rupees அண்டதுல சைன் வைப்பார்கள். அப்ப நாங்களும் கவராஸ் அவர்களும் மற்றது என்னோட ஃப்ரெண்ட் சசி அவர்களும் சேர்ந்து அந்த காசை சேர்க்க முடிக்கிறோம். சேர்ந்து முடிக்க அந்த மட்டை முடிஞ்ச உடனே எங்களுடைய அதாவது அறிவியல் வேலை செய்வங்களுக்கு அதுக்கு பின்னால் பேப்பர் ஒட்டி ஒட்டுவோம். அந்த பேப்பரை ஒட்டி கொண்டு நாங்கள் போய் வேலை செய்து அந்த காசை எடுத்துட்டு எங்களோட ஹவுஸ் மாஸ்டர் இருக்கக்கூடிய அந்த பேப்பரை கிழிச்சு விட்டுருவோம். அப்ப கிழிச்சு விட்ட உடனே அந்த பின்னுக்கு சேர்ந்த காசு அவ்வளவு எங்கட கைக்கு இருக்கு. அந்த கையில நாங்கள் அந்த கொத்துரட்டியை எங்க உங்களுக்கு தெரியும் தெளிப்படையில அந்த கோஆபரேட்டிவ்ல என்ன அந்த கோஆபரேட்டிவ் அதாவது அரசாங்க கொத்துரட்டி அதான் நடத்துறது அந்த கடையில நாங்க போய் எங்கட கொத்துரட்டி அந்த காசுல அம்மா அப்பா மக்களுக்கு கஷ்டம் கொடுக்காமல் எங்கட சுய வேலை செய்யற காசுலயே சாப்பிட்டு பள்ளிக்கூடத்துக்கும் கொண்டே காசை கொடுத்துறாங்க. அப்ப இந்த ஒரு ரெண்டு மாங்கா மாதிரி வேலையாண்டு சும்மா இல்ல. சில பேர் வந்து வீடுகள் எல்லாம் உடைச்சு போட்டு சீமந்து வசதிக்கு விட சொல்லுவாங்க, கல் எடுத்து போடுவாங்க. அதுல செய்து காட்டினா தான் அந்த காசு தருவாங்க. அப்ப எங்களுக்கு டவுன் பேமெண்ட் இல்லை. நாங்கள் வந்து இதே மாதிரி செய்துட்டு எங்களுக்கு சாப்பாட்டு கொஞ்சம் காசு எடுத்துக்கிறோம். மாசத்துக்கு உண்மையா இருக்கும். எங்களுடைய அது எங்களோட உழைப்பு. ஆனா நான் அந்த அப்படி சாப்பிட்டு அந்த கொத்துரட்டி நாங்கள் அந்த இடத்துல அந்த ஆனா அதே கொத்து நாங்கள் இந்த யூரோப்ல சாப்பிட்டு கடைசி வந்து அந்த கொத்தரி ஒரு ஏதோ ஒரு ரகசியமா அடங்கி அங்க என்ன ரகசியம் என்று சொன்னால் அவன் வந்து கரைமிளகா போடுறது. கொத்தரட்டிக்கு கரைமிளகா போடுறது. இங்க வந்து அது போடுறது இல்லை. இங்க வந்து எங்கேயும் கொத்தரட்டில எங்களோட கரைமிளகா போடுறது. அந்த கரைமிளகா வந்து கொத்தரட்டிக்கு ஒரு பிளேவர் இருக்கு. அதுதான் அது கொடுத்துருது. கரைமிளகா நாளைக்கு கரைமிளகா வாய்ப்பு தானே இந்த கொத்தரட்டிக்கு. நாங்கள் வீட்டுல வாய்ப்பு நினைக்கிறோம். வெளியில கடையிலேயே கரைமிளகா வாய்க்கிறீங்க. ஆனா நாங்கள் இங்க ஸ்பைசி கொத்தன்னு கேட்டா எங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னா உங்களுக்கு விளக்கமா சொல்றேன். இங்க நீங்கள் என்ன கறியை இறைச்சி கறியை கடையில வேண்டினாலும் அதுக்கு நம்மளுக்கு 100-250 கிராம் டொமேட்டோ பியூரி இருக்கு. நாங்க வந்து டொமேட்டோ பியூரி யூஸ் பண்ணியா இல்லை. அந்த கொத்துரட்டிகள் எல்லாம் பலதாரது காரணம் டொமேட்டோ பியூரி. இறைச்சி கறிக்கு வந்து ஃபுல்லா போட்டு வைக்கிறாங்க. அது சொல்லக்கூடாது. அது ஒரு சீக்கிரம். அதான் ரெசிபி காட்டுறதுல கறிக்கு டொமேட்டோ பேஸ்ட் கூட போட்டு வைப்பாங்க. அது உங்களுக்கு அந்த ஃபிளேவர் டக்குனு மாறும். அதுதான் உண்மை கதை. இப்பொழுது என்னுடைய 25 வருஷ ஃப்ரெண்ட் ரால் எரிய அந்த வேற என்னோட இந்த இதுக்காக வந்துவிட்டேன். உண்மையாக அவர் தனகாலத்து ஃப்ரெண்ட் எனக்கு. அவர் இதை பார்த்து கொண்டிருந்தார். அவர் இதை பற்றி ஒரு 4 வருஷம் வெளியில கொஞ்சம் முடியாது. Something. I used to think curry you have to be the Indian or Pakistani, whatever. But your curry is second to none. You're cooking everything. Presentation. பார்த்து கொண்டிருக்கிறார். நாங்கள் செய்யும் முறையில நாங்கள் நேரடியாக இந்த விஷயங்களை செய்கிறோம். நாங்கள் அனுபவிக்கிறத உங்களுக்கு செய்து காட்டுறோம். நாங்கள் இப்ப இந்த சுய நிகழ்ச்சி மூலம் நாங்கள் என்னத்தை அனுபவித்தோமோ, நாங்கள் என்னத்தை நாங்கள் வாழ்க்கையில கொண்டு செல்லுகிறோமோ அதைத்தான் நாங்கள் உங்களுக்கு இப்பொழுது உங்கள் கண்முன் கொண்டு வருகிறோம். நாங்கள் சமுதாயத்தை திருத்தவும் பெறவில்லை, சமுதாயத்துக்கு நாங்கள் ஆலோசனை சொல்லவும் பெறவில்லை, அல்லது நாங்கள் செய்யாத ஒரு விஷயத்தை சமுதாயத்தை செய்ய என்று நாங்கள் வற்புறுத்தவும் பெறவில்லை. ஆனால் நாங்கள் எங்களோட வாழ்க்கையில அனுபவிக்கிறோமோ அதை மற்றவர்களும் பார்த்து அனுபவிக்கட்டும் என்ற ஒரு நோக்கத்தோட தான் நாங்கள் இந்த ரோபோ கொத்து ரோபோ இனிஷியல் வந்து ஃபியூச்சர்ல இருந்தால் இப்ப KFC ஹெட்டோட இருந்த மாதிரி எந்த ஹெட்டோட ரோபோ இருந்தாலும் ஃபியூச்சர்ல நான் நம்புறேன். அது அவருடைய எதிர்பார்ப்பு அப்படி இருக்கிறபடியா அதை நாங்கள் வாழ்த்துக்கிறோம், உண்மையாக வரவேற்கின்றோம். இதை பற்றி கணேசனி அவர்கள் பத்திரட்டியை பற்றி சொல்லுவார்கள். புதுசாக சொல்றதுக்கு எனக்கு இவ்வளவுதான் தெரியும். பணம் போல எல்லா இடத்துலயும் ரோபோ தன்னுடைய வேலைக்காக பத்திரட்டிக்க கூட ரோபோ வந்துட்டு தான் எனக்கு இது தெரியுது. பழமை போல எனக்கு தெரிந்த பொருட்களை தான் நான் பாவித்துக் கொண்டிருக்கிறார் இதுவரைக்கும். ஆனால் அதுல என்ன ஒரு புதிய விடயங்களை
அத முளைக்க போறாரு எனக்கும் தெரியல. நானும் உங்களை போல ஆர்வமா தான் சொன்னா எல்லாம் சேம் ரெசிபி சேம் ஃபிளேவர் சேம் எல்லாம் மாத்திரம் வித்தியாசம். அதுல பயன்படுத்தப்பட்ட பொருட்களை இந்த ஒரு பாடம் இல்லை. அதான் எனக்கும் தெரியல. நான் உங்களை போல தான் சாதாரண கொத்துக்கள் தெரியும். நம்மள நினைச்சிருந்தேன் நம்மள அவங்களோட கொத்து செய்யலன்னா நீங்க இல்லை ஃபுல்லாவே சாப்பிட்டு தெரியல. இருந்து பாப்போம் உங்களை போலதான் நானும் கேட்டாதான் மிச்ச விஷயங்களை சொல்லுவேன். சொல்லுங்க. இதுல பாவிக்கிறது நீங்கள் என்ன மிளகாய் வாங்கிக்கிறீங்க? பச்சை மிளகாய் வாங்கிக்கிறீங்க. நான் பாவிக்கிற ரெசிபி வந்து உண்மையான அந்த பச்சை மிளகாய் சைனீஸ்காரர் கூட ஒரு உணவாக எடுத்துக்கொள்வார். நான் என்னுடைய கிளைண்ட் வந்தது என்னுடைய சொல்லுவது என்னுடைய வீட்டுல டெனன்ஸ் வந்தது. அவை பச்சை மிளகாய் ஒரு உணவாக மத்திய உணவாக எடுத்துக்கொள்வார். அதில் உள்ள ரகசியத்தை சொல்லுங்க. பச்சை இப்ப வந்து இது அந்த வகையில் உழைப்பான மிளகாயில அது ஆனா வேர்ல்டுல வந்து ஒனியன் அண்ட் சில்லி அண்ட் garlic and ginger all the spices ஏன் நாம சாப்பிட்டு கொள்றோம்னு சொன்னா அந்த உடம்புல வந்து பாக்டீரியாக்கள் இருக்கு. அந்த பாக்டீரியாக்களுக்கு இந்த இப்படியான உணவுகள் வந்து கில்லிங் ஃபார் த ஸ்டொமக் என்று சொல்லி அதை எழுதுறது. அதுக்காண்டி நாங்க கூட ஸ்பைசஸ்களை பாவிக்கிறோம். ஆனா இப்ப வந்து வேகன் என்ற ஒரு பிரச்சனை வந்து சில பேர் வந்து garlic, onion, கிரீன் சில்லி சாப்பிடுறது இல்லை. அவை வந்து வீக் பொடியானா ஃபியூச்சர்ல வந்து அவைக்கு வந்து கணக்கு பிரச்சனை இருக்கு. அதை பேகன் சாப்பிடுறீங்கன்னா ஆனால் அதை சாப்பிடுறதுல ஒன்றுமே இல்லை. அதை குளிரை தாங்கிக் கொள்ள மாட்டேனா வெக்கையை தாங்கிக் கொள்ள மாட்டேனா அவை இந்த பொடி சரியான வீக் ஆயிருக்கு. சயின்டிபிக் முறையில சில்லி ஏன் கூட சாப்பிடுறான்னு சொன்னா அந்த பிளட் சர்க்குலேஷன் ரெட் ஆனியன் அண்ட் சில்லிக்கு எந்த நேரமும் நார்மலாக இருக்கு. பிளட் சர்க்குலேஷனை கண்ட்ரோல் பண்ணும். ஒரு மனிதன் உடம்புல என்ன விதமா இருந்தாலும் 100 கிராம் சில்லி கட்டாயம் உடம்புல சேரவன் ஒரு நாளைக்கு. அதிக பாருங்க அழகாக பொங்கி வருகின்றது. உண்மையாக ஊர்ல நாங்க காய்க்கிற மாதிரியே இருக்கு. நாங்கள் சிறு வயதுல உண்மையாக காய்ச்சும் பொழுது பார்த்து கொண்டிருப்போம். ஓகே, முதல் பார் இப்பொழுது நான் வந்து 2 டிஷ் செய்ய போறேன். ஒன்று ரோபோ கொத்து. ரோபோ கொத்துல வந்து 3 ஐட்டம் இருக்குது. ஒன்று வெஜிடபிள், ஒன்று எக், ஒன்று சிக்கன், வெஜிடபிள், எக், சிக்கன் அண்ட் மட்டன். 4 ஐட்டம் இருக்குது எங்கிட்ட. அதுல ஒன்றுதான் ரெண்டே செய்ய போறேன். சேம் ரெசிபி எல்லாம். அதே நேரத்துல ஸ்டஃப் ரொட்டி செய்ய போறேன். அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. நீங்க வந்து கிழங்கு ரொட்டி, மீட்டு ரொட்டி என்று கடையில வேண்டி சாப்பிடுறீங்க. நான் அதுல ஏன் ஹாப்பி இல்லைன்னு சொன்னால் மீட்டு ரொட்டி, கிழங்கு ரொட்டி வேண்டி சாப்பிட்டால் அது உள்ளுக்கு வெளியில நல்ல ப்ரௌனா கோல்டன் கலரா பிளாக் கலரா இருக்கும். உள்ளுக்கு குக் பண்ணலாம். வேண்டி போட்டு அது வேஸ்டிங் மணி. அதுக்காண்டி இதை நான் இன்ட்ரோடியூஸ் பண்றேன். இது வந்து இந்த மெனு 2 மெனுவும் எந்த மெனு. ஆனா அந்த கொத்துரட்டி வந்து எந்த மெனுன்னு சொல்ல மாட்டேன். நான் ஆல்ரெடி வந்ததை நான் வந்து ஸ்டைல மாத்தி எங்க நாங்கள் எல்லா காலங்கள்ல எங்க சமுதாயத்துல அதை ஓகே இதை யூஜிபி செய்து சாப்பிடலாம் என்ற அளவுக்கு செய்கிற அளவுக்கு தான் இதை நான் அறிமுகமாக்குறேன். மற்றபடி எல்லாம் ஒன்றுதான். உண்மைதான். அழகா சொன்னீங்கள். என்ன எந்த ரொட்டி செய்ய போறீங்க அதை நான் ஒரு அடுத்த முறை ஒரு சப்ஜெக்ட் டெஸ்ட் பண்ணி பார்த்து சொல்லுங்க. திருக்கொண்டு சுவை சுவை அனுபவங்களை உண்மையாக நம்ம சுவைத்து பார்க்கிறோம். இப்பொழுது அந்த ரோபோ கொத்தை அதாவது அந்த ரொட்டி எப்படி வெட்ட போக அந்த அந்த ஸ்டைல் எப்படி வருது? நாங்க பேன் ஸ்டைல நாங்க செய்ய போறோம். இந்த ரோபோ கொத்தை அவர் அந்த பேன் ஸ்டைல எப்படி அதை வெட்டுகிறார் என்பதை நாங்கள் பார்ப்போம். உண்மையாக இந்த யூஸ் பண்றது ஒயிட் தான் யூஸ் பண்ணுவோம். ஒயிட் ஷாப்பிங் விட்டாங்க பேப்பரை பிடிச்சு போட்டுட்டாங்க. சாரி, கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன். முன்னைக்கு
ரெண்டு பிளேட் எடுக்கும் அந்த சாப்பாடு போடுறாங்க ரெண்டு. நாங்க என்ன செய்ய போறோம் என்றால் இவரைக்கும் இந்த இதை ரோபோ ஸ்டைல்ல விட்டப்போம். அதாவது ரோபோ போட்டு இதுதான் ஸ்டைல். இதை விட்ட போற அந்த ரொட்டி இந்த ஸ்டைல்ல ஒரு ஸ்டைல் ஆகப்படுறது. ஸ்டைல பேர்கள் இதுதான் இந்த ரோபோ பட்டு ஸ்டைல். வித்தியாசமான ஒரு கட்டிங்கா இருக்குது. உண்மையாக நாங்கள் ஆனா இப்படி கட்டிங் தான் நான் நினைக்கிறேன் எங்களை சிலங்கால சாப்பிடுறோம். என்ன அப்படித்தானா? அதுக்கு ஞாபகம் கூடவே இருக்கு. அந்த வீட்டுக்கு தான் வரணும். நீங்க ரோபோ ஸ்டைல் பத்து நீங்க செய்வீங்கன்னா இதே ஸ்டைல நீங்க செய்யலாம். அதாவது நீங்க நீட்டாக இதான் இந்த ரோபோ ஸ்டைல கட் பண்ற. நாங்க ரோபோ கொத்துன்றது நாங்க இதே ஸ்டைல தான் நாங்க கட் பண்ணுகின்றோம். இது எல்லோருக்கும் ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்டைல், வித்தியாசமான ஒரு இருக்கும் என்றுதான் நான் நினைக்கிறேன். பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போம் டேஸ்ட் எப்படி வருது. முட்டையா நாங்க போட்டு தான் என்ன முட்டையா போடுவோம் கட்டாயம். அதான் ஆரம்பத்தை சொல்லிட்டு உங்களுக்கு அது சேம் டேஸ்ட் வரும். கட் பண்ணி அந்த போட்டிருக்க அந்த ரோபோ ஸ்டைல் போட்டுக்கு இந்த ரொட்டி எப்படி கட் பண்ணுகிறார் என்பதை பாருங்க. எத்தனை இடத்துலவே படிச்சுட்டு வந்தாரோ எனக்கு தெரியவில்லை. இல்ல பெருமைப்பட்டு சொல்ற பெரிய ஷேப்னு சொல்லி தம்பி. அவருக்கு இந்த வேரியண்ட்ல ஜப்பானீஸ் ஃபுட் கூட செய்வாரு. நான் ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்ல வேலை செய்திருக்கேன். பாருங்க அந்த கொத்துரொட்டி பட்ட ஸ்டைல பாருங்க. அது அந்த ஸ்டைலுக்கு தான் உண்மையான ஒரு காசு. அதான் ஃபேன் ஸ்டைல். இப்பொழுது ஃபேன் ஸ்டைல் ரோபோ கொண்டு எங்களுக்காக காட்ட இருக்கின்றார். நீங்க பாப்போம். அவர் கரையை வைத்திருக்கார். கரையை பாருங்க. ஓகே கறி வந்து ரெடி ஆயிட்டுது. சரியா, நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். எல்லாரும் ரோபோ ஸ்டைல் செய்து காட்ட போறாங்க. எங்களுக்கு இப்பொழுது காட்ட போகிறார். எல்லோரும் பாருங்கள். நீங்கள் உங்கள் வீட்டில் குழந்தைகளும் அதை செய்து சாப்பிடக்கூடிய நேரத்தை மிச்சம் பிடிப்பதற்காக இந்த ஒரு கண்டுபிடித்திருக்கிறார் என்று சொல்ல கூடாது. ஆனால் கண்டுபிடிப்பு அவர் தன்னுடைய மனசுல எங்களுக்கு இப்பொழுது ஒரு உணவாக அறிமுகப்படுத்தியிருக்கிறார். சரி, அதாவது எண்ணெயை ஊற்றுகிறார். அவரை போல தங்களுக்கு ஒரு போர்ஷன் அந்த இதை எங்களுக்கு செய்து காட்ட இருக்கின்றார். உண்மையாக அழகாக கரை வைத்ததை பார்த்தாலே கொத்தரட்டி நல்லாத்தான் இருக்கு. கரையை வைத்ததை பார்த்தாலே கொத்தரட்டி நல்லாத்தான் இருக்கும். அதாவது ரோபோ கொத்து நல்லாத்தான் இருந்தாருங்க. அதை வெட்டி வச்சிருக்க இந்திரியங்களை பாருங்கள். அது என்ன கோவா, கோவா, ஒனியன், white cabbage, green chili, leeks onion. Leeks, அதோட egg. இதுல உள்ள சாமான் எல்லாம் எங்களுக்கு உடம்புக்கு தேவையான அத்தியாவசியம், தேவையான உணவு. பார்க்க போனா நாங்கள் ஒரு நாளைக்கு ஒரு சாப்பிட வரும்.
அதோட இளவகை அவர் கருவேப்பிலை பாவிக்கிறீங்களா? போட்டீங்களா? அவர் கருவேப்பிலைக்கு போடுவோம், கடைக்குள்ளேயே போட்டிருப்பார். கொத்தமல்லிக்கும் போட போறான்னு சொல்லுவார். பாப்போம் என்ன ஸ்டைல்ல வருது ஸ்டைல். இப்பொழுது அவர் எண்ணத்தை போடுகிறீர்கள், வெங்காயத்தையும் கவைத்தையும் இப்ப நான் வந்து ஒனியனையும் ரைட் கவைத்தையும் சேர்த்து போடுவேன். அதோட லிப்டையும் சேர்த்து போடுவேன், அடித்து போடுவேன். அதெல்லாம் உங்களை உடம்புக்கு தேவையான ஒரு சத்தான சாப்பாடு தான். நாங்கள் அன்றாடம் சாப்பிட்டவர்கள் நாங்கள் அண்ணாவோட இந்த நாங்கள் செய்கிறத மற்றவர்களுக்கும் செய்ய சாப்பிடுங்கன்னு சொல்லுவோம். அதான் எங்களுடைய ஒரு பியூட்டி. பாருங்க என்ன ஒரு அழகாக இருக்கின்றது. இதை பார்க்கும் பொழுதே எங்களுக்கு சாப்பிட வேணும் மாதிரி இருக்கிறது. இதுல உள்ள சத்துக்களை சாதனாளர்கள் சொல்லுவார்கள். சொல்லுங்க. In the leaves of a vegetable, has like nutrients, vitamins எல்லாம் இருக்குது. அது சத்து. இப்போ நான் உப்பு போடுறேன் கொஞ்சம். போடுங்க. ஒரு தோசைக்கு நீங்க 2 முட்டை விடுவீங்களா? எல்லாம் உடம்புக்கு தேவையான தேவையான சத்துக்களை தான் நாங்கள் இந்த இடத்துல உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். பாருங்க, இந்த வடிவ பாருங்க இருக்கின்றது. உண்மையாக இது ஒரு துணு போடுவது. அதோட ஒரு கொஞ்சம் தனிச்சத்தல் மிளகாயும் கொஞ்சம் பிளாக் பெப்பரும் போடுவோம். தூள் போட வேணுமா? நீங்க கரைக்க தூள் போட்டு தானே செய்யறீங்க. வேறையா தனிச்சத்தல் மிளகாத்தூள் இதுல போட்டு தனிச்சத்தல் மிளகாத்தூள் தனியான கொஞ்சம் பிளாக் பெப்பர் போடணும். அதுவும் டேஸ்ட்ல இருக்கு. கொஞ்ச நேரம் இப்படியே விட்டுட்டு கொஞ்சமா ஒனியன் வந்து 100% குக் பண்ணுவோம். கோல்ட் கலர்ல வரணுமா? இல்ல பிங்க் கலர்ல வரணும்? 100% ஒரு அவிஞ்ச மாதிரி வரும். அவிஞ்ச மாதிரி வரும். இப்ப நான் வந்து வெட்டி வச்சிருந்த பரோட்டா போட போறேன்னா நான் வந்து 2% மேட் பண்றேன். ஓகே, நீங்க நினைக்கலாம் இது சாதாரணமா நாங்களும் இதை செய்யறோம் தானே, இப்படித்தானே செய்யறோம். ஆனா இல்லை, இதே ஸ்டைல்ல நீங்க செய்திருக்க மாட்டீங்க. பாருங்க, இப்ப பாருங்க, நீங்க கடையில வாங்குற கொத்துரட்டிக்கும் நாங்கள் செய்யற ரூபோ கொத்துரட்டிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கின்றது. அந்த வித்தியாசத்தை நீங்கள் இப்ப செய்யும் பொழுதும் அது இந்த வடிவமைப்பிலே நீங்க கண்டுகொள்ளுவீங்கள் எப்படி இருக்குது என்பதை. இப்பொழுது பச்சை மிளகாய் கொஞ்சம் போடுகிறார். இது நீங்க ஸ்பைசிக்காக போடுவீங்க. பச்சை மிளகாய் எப்போதும் சேர்த்துக்கணும் ஃபிளேவருக்காண்டி. ஓகே, ஸ்பைசிக்காண்டி. ஏன்னா கறியில ஸ்பைசி இருக்குது, சேர்த்துக்கணும் மட்டும் இல்லை. இதுல வந்து தேவையில்லையா? இப்ப இது உங்களுக்கு எல்லாம் மிக்ஸ் ஆயிட்டு எப்படி கண்டுபிடிப்பீங்க? யாருக்கு இந்த இதெல்லாம் மிக்ஸ் ஆயிட்டு? எனக்கு செய்ய தெரியும், மிக்ஸ் ஆயிட்டு எது டேஸ்ட் பார்க்குறது. ஆனா பார்க்கும் பொழுதும் ஒரு நல்லா தான் இருக்கு. பாருங்க, அந்த ஒரு ஸ்டைல் டிஃப்ரெண்டா இருக்கு. நீங்க எப்படி ஒரு ஸ்டைல நீங்க வாங்கிப்பீங்களோ எனக்கு தெரியல. இந்த லண்டன்ல ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்டைல இந்த என்னன்னா இந்த நேரம் உங்களுக்கு கிரஞ்சியா இருக்கும். எனி டைம் நீங்க இதையும் பிடிச்சிட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு போட்டு நாளைக்கு ஹீட் பண்ணி சாப்பிடலாம். எனி டைம் இது கிரஞ்சியா இருக்கும்னு சொல்றீங்களா? ரைட், ஓகே. வித்தியாசமா தான் இருக்கு. வித்தியாசமா தான் இருக்கும். இவ்வளவுதான். இதுக்கு கறியை விட்டு ஒரு 5 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ண. இப்பொழுது மட்டன் கறி அவர் தன்னுடைய ஸ்டைல்ல வைக்க மட்டன் கறியை இதோட மிக்ஸ் பண்ண போகிறார். நோமா கொத்துட்டி என்றால் கொத்துவார்கள். அந்த கொத்துற இதெல்லாம்
வச்சு கொத்துவார்கள். ஆனா அப்படி கொத்தும் பொழுதும் சிலாக்கள் சொல்லிங்கன்னா எல்லாம் மிக்ஸ் ஆகும். மிக்ஸ் ஆகி ஒரு நல்ல டேஸ்ட் வேறும் தான். நான் அதான் அந்த பரோட்டா வந்து அடுத்த நாள் வச்சு சாப்பிட இல்லாது பினிஷ் பண்ணுறேன். கடைசி நேரம் குமைஞ்சது டேஸ்ட் வராது. இது நீங்கள் அடுத்த நாளும் வச்சு சாப்பிடலாம்னு சொல்லுவீங்க. அடுத்த நாள் குறி லைஃப் எல்லாமே கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்க. அந்த ஊர்ல நாங்க பார்த்த ஒரு கொத்தரடி இந்த கலர் சேஞ்ச் ஆகுது. ஆனா இதே கொத்தரடி நான் எனக்கு ஞாபகம் இருக்குது. அந்த இதே ஸ்டைல தான் நாங்க சாப்பிட்டு இருப்போம் மண்ணைக்கன் ஊர்ல இந்த கொத்தரடி ஆகத்தான். அது இந்த கலர் மாதிரி சொல்லிட்டு திரும்பியும் கொடுத்துருங்களா? பார்க்கும் பொழுது உண்மையாக இது ஒரு வித்தியாசமா தான் இருக்குது. சொன்ன மாதிரி ஒரு ரோபோ கொத்து மாதிரி தான் இருக்கு. இது வந்து நாங்க டேக்அவே பாக்ஸ்ல சர்வ் பண்ண மாட்டோம். பான் கொண்டு வந்தீங்க என்ன பான் அந்த பான் கொண்டு வந்தீங்க சொன்னேன் உனக்கு இப்படிதான் செய்ய போறோம். அந்த பான் சொன்ன வட்டமா கடையில இருக்கு கண்ணன் எடுத்து வாங்க சொல்லு. சாரி அதை நீங்கள் அதுக்குள்ள வச்சு மாதிரி சுத்தி கொடுக்க அதான் ரொம்ப அதான் அப்படியே பாக்ஸ் இல்ல ரோல் பண்ணிட்டு அப்படியே சாப்பிடும். பிரியாணிகள் சாப்பிடுவாங்க. இந்த கிரேவி ஒண்ணு கொடுப்போம், அது போட்டு தொட்டு சாப்பிட நல்ல. ரைட், நீங்க சொல்லல வடிவாச்சல்லா அதுக்கு சரி, அது அது ஓகே, அது பிரச்சனை. நான் வேறு நேற்று சொன்னேன் உனக்கு வயிற்று எங்களுக்கு ஒரு ஐட்டம் மிக்ஸ் ஆயிடுது நினைக்கிறோம். அந்த டோட்டலா அந்த ஒரு டேக்அவே பேக்கேஜ் நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். இருந்தாலும் பரவாயில்ல, இந்த டேஸ்ட்டை தான் நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம். கொஞ்சம் அழகு நல்லா இருக்குன்றது பார்ப்போம், டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இதுல ஸ்பூன் கரைமிளகாய் பிள்ளைகள் இல்ல. பண்ணி பார்ப்போம். இதை காட்டுங்க. கிரேவி கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குங்களா? இந்த மேலே ஒரு கிரேவி ஒன்று நாங்கள் விட்டு அதை நம்ம டேஸ்ட் பண்ணும் பொழுது நான் முதல் முறையாக அந்த ரொம்ப கொடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்கின்றேன். கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. பண்ணிட்டோமோ அந்த மாதிரி இருக்கின்றது. ஸ்பூன் ஒன்று விடுங்க, ஸ்பூன் விடுங்க. டைம் குடிக்கட்டுமா? அது கொடுங்க, அது கொடுங்க. ஸ்பூன் எடுத்து கொடுங்க. கிரேவி கிரேவி gravy. You eat it spicy? You eat it spicy? Yeah, yes. Yeah. வித்தியாசமா நல்லா தான் இருக்குது. ஓகே, ஜகட் கடை வரையும் எடுத்து எவ்வளவு டேஸ்ட் இருக்கும்? How is it? வித்தியாசமா இருக்கா? கரிமிளகாய் மிஸ்ஸிங், அது கூட சரி. மற்றது என்னன்னா நாங்கள் அதை it's a nice what is the taste like? அதாவது It is very nice. சரி, நாங்கள் இருக்குதாங்க உடைத்துதாங்க பங்காயத்து வச்சு சரி, எப்படி இருக்கீங்க?
சொல்லுங்க அவர்கிட்ட சாப்பிட taste இல்லையா? அங்க சொல்லுங்க. ஆமா, taste இல்லையா? No, no. Very good. டேஸ்ட் நைஸ், டிஃப்ரெண்டா இருக்கு கொஞ்சம். இந்த உரைப்புகள் ஒரு வித்தியாசமான அந்த தூள் அதுல போட்டதால ஒரு வித்தியாசமான ஃபிளேவர் ஒன்று பெறுது. அவ்வளவுதான். எனக்கு செய்யற மாதிரி இருக்குது. அந்த அந்த தூள் அதுல போட்டதால கொஞ்சம் வித்தியாசமான ஃபிளேவர் உண்டு வருது இப்போதைக்கு. அப்ப கரைமிளகாய் போட்டா உண்மையாவே அந்த வேற வாசனை ஒன்று வந்துருக்கும், அது மிஸ் ஆகிட்டுது. அதாலதான் எனக்கு அந்த வித்தியாசம் தெரியும். நன்றி நன்றி அண்ணா. நன்றி நன்றி. மிகச்சிறப்பு மிகச்சிறப்பு. அழகா இருந்தது. நீங்களும் களைச்சு போனீங்க போல இருக்குது. அந்த டைமுக்காக. ஆமாம், நடன கூட பழைய என்னோட இப்ப ஜாயின் பண்ணியிருக்கேன். அப்படியா? தெரியுமா பொன்மாலை பொழுது தவராசா பாடகன். வித்தியாசமா இருக்கிறீங்க. இப்ப வயசு வந்துட்டு தானே காண குயில் பொன்மாலை பொழுது கலைக்கின்றாங்களே. ஓ இல்ல இல்ல, இப்ப ஞாபகம் வருது. அப்படி இருக்கிறீங்க. நல்லா இருக்கிறேன் நீங்க. சூப்பர் சூப்பர். பிறகு என்ன? என்ற சின்ன வயசுல இருந்து என்னோட படிச்சால் கிளாஸ்மேட். அப்படியே சதீஷ் நல்ல பிள்ளை, அமைதியான பிள்ளைன்னு எல்லாரும் சொல்லுவீனம். அவன் அப்படித்தான். நல்ல பிள்ளை. கேக்குதா? இன்னும் ஒரு குரல். நல்ல பிள்ளைதான் நான் இப்ப வந்து சேர்ந்திருக்கிறேன். சரி சரி, அது நல்ல விஷயம். அந்த கூட்டு நிலக்கட்டும். சுசித்தம் நல்லா இருந்துச்சு. காருக்குள்ள இருக்கிறேன், காருக்குள்ள இருந்து பார்த்தோம். வாணியக்கா என்ன நாங்கள் எங்கட வீட்டை செய்யல, வீடத்தை செய்யறதால நாங்க கொண்டு வர திங்ஸ்கள் ஒன்றோட மிஸ்ஸிங் ஆயிட்டது. அதாவது அந்த பெர்ஃபெக்டான அந்த எய்ம கொண்டு வரையலாம் போயிட்டு நாங்க அடுத்த நிகழ்ச்சியில இத சந்தர்ப்பம் கிடைக்க திருப்பி செய்யலாம். நீங்க டைம் வந்து டேஸ்ட் பண்ணலாம். நீங்க நேரா பார்த்து கொண்டிருக்காம நீங்க வந்து டேஸ்ட் பண்ணி சொல்லலாம். நீங்க கூப்பிடுங்க, நாங்க வாரோம். வெரி சூன் நாங்க நிச்சயமா கூப்பிடுறோம். ஓகே ஓகே, थैंक यू. மிக்க நன்றி. வாழ்த்துக்கள், எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி, வணக்கம். தந்ததுக்கா நன்றி. வணக்கம் மாதவன். நன்றி. மாதவன். ஈவினிங் பிரவீனா. Hello boys. Hello Somika. How are you, Advan? Evening, I'm good. How are you? Hello Ramesh. Hello Evening, Marisa. Hello Marisa. Evening Mahisa. Hello Mermitana. How are you, Magisha? Hello Somika. I'm great, thank you. Evening. How are you, Somika? Hello. I'm good. Hello Nemet. Hello Pravina. How are you? Good. How are you, Nemet? Good. Right. Hello Advan. Evening Sanjina.